தைராய்டு பிரச்சனைக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் மூலமா எப்படி தீர்வு காணலாம்? தைராய்டு பிரச்சனைகள் என்ன மாதிரியான காரணங்களால் வருது? தைராய்டுனால சிலருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, இதை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியுமா? தைராய்டு பிரச்சனைக்கு ஸ்பெஷல் அண்ட் சிம்பிள் மெனு ஏதாச்சும் இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க. சோறின்றி அமையாது உலகு. வணக்கம் இணையக்கூடிய நண்பர்களே, நான் கஜலக்ஷ்மி, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் யோகா ட்ரைனர். லாஸ்ட் வீடியோவில் தைராய்டு பற்றி ஒரு அருமையான இன்ட்ரோ கொடுத்தீங்க. இதுக்கு எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? தைராய்டு இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்க மோஸ்ட்லி உங்களுக்கு வர சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு அழகாக லேபில் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டா ரொம்ப ஈஸியாக நம்மளால் இப்போ டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். ஏர்ஃபால்னால் ஷாம்பு மாற்றுறது, குண்டானா டயட்டில் இருக்கிறது, இதெல்லாம் எப்படியும் ஹெல்ப் பண்ணாது. நிறைய பேர் குண்டாகிறது நம்ம தப்பாக சாப்பிட்றோம்னு நினச்சி டயட்டை மட்டுமே மாற்றிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் இன்கேஸ் சாப்பிட்டு தான் குண்டாறீங்கன்னா உங்கள் டயட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஹெல்ப் பண்ணும். வேறஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருக்கும்பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட டயட்டில் இருந்தாலும் கூட அது உங்களோட வெயிட் லாஸை ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அது இன்னும் கண்டிஷனை வேர்ஸ்ட்டாக தான் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு சிம்டம்ஸ் இருக்கும்போது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டோம், இல்லைனா நீங்களே ஒரு லேபில் போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது நமக்கு எப்போவுமே சேஃப். ஓகே, இந்த தைராய்டு டிஸார்டருக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் அப்படின்னு பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நியூட்ரிஷன் எடுக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா, ஹைப்பர் தைராய்டிசம்க்கு பெருசாக நம்ம நியூட்ரிஷன் சைடில் ஒர்க் பண்ணுறது இல்லை, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சர்ஜரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் எஸ், கண்டிப்பாக நம்மளால் ஒரு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக மாற்றுறப்போ நம்மளால் கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ண முடியும். தைராய்டு பொறுத்த வரைக்கும், தைராய்டுன்னு இல்லை, மோஸ்ட்லி ஜென்ரலாக ஒரு மனுஷனோட ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நம்மளோட கட்டில் தான். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த ஃபேக்ட்ரி இல்லைங்களா, அதை அரைச்சி எந்த சத்து எங்கே அப்சர்வ் ஆகணுங்கிறதுலேருந்து அது எப்படி நம்ம ரத்தத்தில் கலக்க. ஸோ கட்டு தான் நம்மளோட வயிறு தான் மெயினான விஷயம். ஸோ முதல்ல நம்ம கட்டை சரி பண்ணுறதுலேருந்து நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையோ, இல்லை சரியாக தூங்குறது டைமுக்கு தூங்காமல், போதுமான அளவு ரெஸ்ட் எடுத்துக்காமல், இல்லை ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால, ரொம்ப காரமாக சாப்பிட்றதுனால, ரொம்ப வெளியில் இந்த பிரியாணி இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக ரொம்ப குக் பண்ணது, இந்த மாதிரி ஒரு 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 நீட்டான ஒரு க்ளீனான டயட் இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த இன்டெஸ்டைனோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். மேபி அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்பரான டயட் லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படின்னா, யூஸ்வலாக நம்மளோட இன்டெஸ்டைன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபுட் ட்ராவல் பண்ணுற இடம், அது நம்ம ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கல அப்படின்னா, ஒழுங்காக மென்று சாப்பிட்றதுலேருந்து சொல்கிறேன், வெளியில் சாப்பிட்றது மட்டும் இல்லை, டிவி பார்க்காம சாப்பாடில் கான்சன்ட்ரேட் பண்ணி மென்று சாப்பிட்றதுலேருந்து அது அஃபெக்ட் பண்ணும். அந்த இன்டெஸ்டைனில் யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து சத்து ரத்தத்தில் கலக்கிறதுக்குன்னு போதுமான அளவுக்கு ஒரு போர்ஸ் இருக்கும், நேச்சுரலி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மசித்து நம்ம வயத்தில் அது மசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது குடலில் போகும்போது சத்துக்கள் ரத்தத்தில் கலக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தைராய்டு டிஸார்டரில் குடலோட ஆரோக்கியம் ரொம்ப அவசியம்னு புரியுது. இந்த சினாரியோவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ நம்ம குடலோட ஆரோக்கியத்தில் இருந்து தான் நம்ம எதையுமே சரி பண்ண முடியும். இப்போ குடலோட ஆரோக்கியம்னா அது எப்படி உள்ளே இருக்குது, நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப நாளாக புவர் நியூட்ரிஷனில் இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பு இல்லை, அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது ஹெல்த்தியாக எப்படி பிரேக் பண்ணணும்னு தெரியறது இல்லை. ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்புறம் ஆல்கஹால் கன்சம்ஷன், டீ காஃபி ஆல்கஹால் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது, இல்லை வயிற்றுலேயே எதனா இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால், அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸுக்கு, டயபெட்டிக்ஸ், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட கட் ஹெல்த்தை ரொம்ப ஈஸியாக பாதிக்கும். வெளியில் சாப்பிட்றதுன்னு மட்டும் இல்லை, வீட்டில் சாப்பிடும்போதே நல்ல வாயிலேயே ரொம்ப நேரம் வச்சு மென்று சாப்பிடணும், வாயை மூடி வாய் மென்று சாப்பிட்ணுங்கிறது தான் சரியான வழி. அப்படி சாப்பிடாம அப்படி ஏனோ தண்ணியை ஊற்றி மிழுங்கிறது இதுவும் தவறு. ஸோ இது எல்லாமே கட் ஹெல்த்தை ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப மாற்றி மாற்றி ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் சாப்பிடாம, இல்லைன்னா பசிக்குது அப்படின்னா சாப்பிடாம அந்த பசிச்சாலும் தள்ளி போட்டு சாப்பிட்ற பழக்கமும் இந்த ஒர்க் பண்ணுறவங்க மத்தியில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுவும் கட்டோட ஹெல்த்தை பாதிக்கும்.
தேவையில்லாமல் நம்மளே போய் கவுண்டரில் மருந்து வாங்கி சாப்பிட்றது, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்மளுக்கே ஒரு தலைவலி, உடம்பு வலி, இல்லை வாமிட் நாசியேட்டடாக இருக்குது அப்படின்னா, நமக்கே ஒரு கண்டிஷனாக நம்மளே போய் ஒரு கவுண்டரில் மருந்து வாங்கி சாப்பிட்றது, இது எல்லாமே கட்டோட ஹெல்த்தை பாதிக்கும். அது என்ன கட்டோட ஹெல்த்தை பாதிக்கும்னா என்ன பாதிக்கும் அப்படின்னா, வெறும் கான்ஸ்டிபேஷனோ இல்லைன்னா வயிறு வலி வரது, லைக் வெறும் கான்ஸ்டிபேஷன் மட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து கட்டோட ஹெல்த்தை நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் அப்படி அதை இது ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸாக வச்சிட்ருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளேயே அது ரொம்ப நாள் அஃபெக்ட் ஆகிறதால தான் நமக்கு நிறைய டிசீஸ் வருதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுவுமே ஓவர் நைட்டில் நடக்கிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து சரியாக மென்று சாப்பிடாம இருக்கிறதோ, இல்லை வெளியில் நிறைய சாப்பிட்றதா இருக்கிறதோ, இல்லை தேவையில்லாத மெடிசன்ஸ் நம்மளாக எடுத்துக்கிறதா இருந்தாலோ, இல்லை ரொம்ப ஓவர் ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிட்டாலோ, இல்லை இர்ரெகுலர் ஃபுட்ஸ் டைமிங் வச்சு ஃபுட்ஸ் சாப்பிட்டாலோ, இந்த மாதிரி இல்லை ஆல்கஹால், டீ, காஃபி, கஃபைன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஓவர் மைதா ஃபுட்டு, இல்லை ஓவர் க்ளூட்டன் ஃபுட்டு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது இன்டெஸ்டைனை எப்படி பாதிக்கும்னா, இயற்கையாகவே நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம இன்டெஸ்டைன் வால் உள்பக்கம் அப்படின்னா, அந்த ஃபுட் ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துலையும் ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுட்லேருந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி தான் நம்மளோட இன்டெஸ்டைன் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அப்சர்வ் ஆகுதுன்னா என்ன, அதுலேயே தெரியுது. ஃபுட்டில் இருந்து பிளட்டில் போகிறதுக்கு ட்ராவல் பண்ண ஏதோ ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, ஒரு போர்ஸ் மாதிரி இருக்குது. அது ஒரு சின்ன அளவு தான் இருக்கும். ஒரு ஹெல்தியான கட்டில் இது ஒரு ப்ராப்பராக ஒரு அதுக்கு எவ்வளோ நியூட்ரியன்ஸ் மட்டும் வெளியில் ட்ராவல் பண்ண எவ்வளோ இடம் வேணுமோ அது இருக்கும். இன்கேஸ் நம்ம சரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாமல் அதை நம்ம கெடுத்திருந்தா அந்த போர்ஸோட அளவு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு உங்கள் டீ வடிகட்டுற நெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது புதுசாக இருக்கும்பொழுது நம்மளுக்கு நிறைய அந்த தூளெல்லாம் விழாமல் நம்மளுக்கு அழகாக டீ வடிகட்ட முடியுது. இதே ஒரு நாளடைவில் என்ன ஆகுது, கொஞ்சம் பெரிய தூள்களும் விழ ஆரம்பிக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் சரியாக பார்த்துக்காதப்போ, போதுமான அளவு தண்ணி குடிக்காமல், சரியாக தூங்காமல், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த போர்ஸ் அளவு வந்து பெருசாக சத்துக்கள் மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கழிவுகளும் ரத்தத்தில் கலக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தேவையில்லாத கழிவுகள் ரத்தத்தில் கலந்தால் என்ன ஆகும், தேவையில்லாத சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதாச்சும் தேவையில்லாத பாதிப்புகள் நம்ம உடம்புக்கு வரும். அதனால தான் நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும் ஏன் சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே நம்மளோட கட்டை அஃபெக்ட் பண்ணும். நம்ம திடீர்னு ஒரு நாள் எக்ஸாம் வந்து டெஸ்ட் வச்சுட்டா நம்மளுக்கு ஏன் டக்குன்னு ஒரு பயம் வரும்போது நம்மளுக்கு ஏன் வயிறு வலிக்குது, ஒரு படபடப்பு வரப்போ நம்மளுக்கு ஏன் வேர்க்குது. ஸோ நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக 100% நம்ம ஆரோக்கியத்தில் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்குங்க. இல்லை நான் சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு நைட்டெல்லாம் மொபைல் பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும், ஏன்னா எனக்கு டைமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசவே டைம் இல்லை எனக்கு அதுதான் அப்படின்னா, நம்ம இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லீக்கி கட் தான் வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணன்றப்போ நம்மளோட எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கட்டோட ஹெல்த்தில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தைராய்டுக்கு என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரியான விஷயத்தை கடைபிடிக்கலாம்? யார் ஒருத்தர் சீரியஸாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, ஓகே நான் சீரியஸாக என்னோடய தைராய்டு பிரச்சனையை ட்ரீட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஒரு பிரிஸ்கான ஹெல்த்தியான லைஃப் வாழ்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க ஒரு சின்சியராக ஒரு 3 months இல்லை 2 to 3 months ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாவே தெரிய வரும். அதில் முதல்ல பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 daysக்கு இல்லைன்னா ஒரு 3 daysன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ டயட் வாழ்ந்து பாருங்கள். லைக் கோதுமை இல்லாமல் கிரெயின்ஸ், டோட்டலாக கிரெயின்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட உங்களோட டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பசிக்குதா சாப்பிட்ருங்க, அது எக்காரணத்துக்கு கொண்டு தள்ளி போடாதீங்க, ஒரு சின்ன மீலாச்சு சாப்பிட்ருங்க. ஒரு 3 daysக்கு கிரெயின் ஃப்ரீ டயட். அந்த கிரெயின் ஃப்ரீ டயட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம க்ளூட்டன் கம்மியாக தரும்போது அந்த இன்டெஸ்டைன் தன்னை ரெடி பண்ணிக்க அதுவே ஆயத்தமாயிடும். நம்ம எதுவும் ஸ்பெஷலாக கேர் எடுக்கணும், சில விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு நம்ம அவாய்ட் பண்ணும்பொழுது அது தன்னை ரிப்பேர் பண்ணிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஒரு 1 month 3 daysக்கு உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ ஸ்லோவாக 1 or 2 monthsக்கு வரைக்கும் மட்டும், இது வந்து லைஃப் ஃபுல்லாக பண்ணுறதுக்குன்னு இல்லை, 1 or 2 monthsக்கு மட்டும் நீங்கள் ஒரு கிரெயின் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபுட்டை எடுத்துக்க பழகிக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பிளாட்டடான வயிறு இருந்தால்,
வயிறு மட்டும் உப்பசமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன மேடம், நான் வாழ்க்கை ஃபுல்லாக அரிசி கோதுமைலாம் சாப்பிடாமல் இருக்க முடியுமான்னா அது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து ஏதாச்சும் ஒரு வேளை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 கட்டோரி, ஒரு 1/2 கிண்ண அளவுக்கு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா ரெண்டு வேளைக்கு ஆரம்பிங்க. அப்புறம் அந்த 1/2 கட்டோரிங்கிறது ஃபுல்லாக ஒரு 1 கப் ஆஃப் ரைஸாக ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ அது ஸ்லோவாக உங்கள் உடம்பை அடாப்ட் பண்ணிக்கும். ஓகே, நான் ரைஸ் எடுத்துக்க முடியல அப்படின்னு, லைக் கோதுமை அதெல்லாம் எடுத்துக்க முடியல அப்படின்னா நான் டைரெக்டாக தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னே தவிர, நீங்கள் அதை ஸ்ப்ரவுட் பண்ணியோ இல்லை ஃபர்மெண்டட் ஃபுட்டாக சாப்பிட்டா உங்கள் டம்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு குட் பாக்டீரியா ரொம்ப தேவைப்படும் அந்த டைமில். ஸோ ஸ்ப்ரவுட்டட் ஃபுட்ஸ், ஃபர்மெண்டட்னா என்னென்னா மாவு நம்ம இட்லி தோசை மாவில் புளிக்க வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபர்மெண்டடாக சாப்பிட்றப்போ நிறைய குட் பாக்டீரியாஸ் நம்ம கட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இட்லி நிறைய சாப்பிட்றது, ஸ்ப்ரவுட் எல்லா கிரெயின்ஸுமே நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணி அது உங்கள் மீல்ஸில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரெஸ். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு, சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கப்போ ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை கும்பிடுங்க. இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க, இது கண்டிப்பாக சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ட்ரெஸ், உங்களோட ஃபுட், உங்களோட ஹெல்த், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். ஒன்றை விட்டு இன்னொன்று இருக்கவே முடியாது. ஸோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்க்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோம்மேட் ஃபுட், நிறைய வெஜிடபிள்ஸ், மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எப்போவுமே சீஸ்னல் வெஜிடபிள்ஸாக பாருங்கள். ஏதோ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணது அப்படிலாம் அவசியம் இல்லை. நம்மளுக்கு சீஸ்னலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்கள் டயட்டில் 3 வேளையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆவரேஜாக ஒரு இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு 5 to 6 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாங்கிறது அலோவன்ஸ். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் 3 வேளையும் இதை உங்கள் டயட்டில் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களோட கட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்போதைராய்டிசம் பீப்புளுக்கு ஸ்கின்னு, ஹேர் எல்லாமே ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். அவங்க கண், ஹார்ட் பீட்லேருந்து நெயில், கட் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மிக்சடு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டயட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வர வேண்டியது. இது இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபாலோ பண்ணிக்கணும். எதர் காலையில் பிரிஸ்க் வாக், 30 minutes வாக், காலையிலும் ஈவினிங்கும் நடக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னு வெளியில் போக பயமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் உங்கள் மொட்டை மாடியிலையாச்சும் நடக்கணும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு தனியாக செல்ஃபாக கமிட்டடாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓகே, எவ்ரி 7 o'clock நம்ம யோகா கிளாஸ்க்கு போகிறோம், இல்லை ஜிம்க்கு போகிறோம், கொஞ்சம் மைல்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜிம்லாம் போயிட்டு ஒரு 2 நாள் ஓடி குதிச்சுட்டு அப்புறமா மசில் வலி வந்துருச்சுன்னு டயர்டாக படுக்கிறதுக்கு சேஃபாக ஸ்லோவாக யோகா மாதிரியான விஷயங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் கிளாஸ், ஏதோ ஒன்று ஃபிசிக்கலி ஆக்டிவாக நம்மளோட சிஸ்டம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ டெய்லி கிளாஸ் கண்டிப்பாக 5 நாளுங்கிறது மேண்டேட்ரி அப்படின்னு உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ டயட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இல்லை வெறும் யோகா மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் இது ரெண்டுமே டுகெதர் அது உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் டயட் இனிஷியலாக ஒரு 3 months ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டே உங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நீங்களே அதுக்கப்புறம் அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிடுவீங்க. தைராய்ட்னால சிலருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, இதை கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலும் வெயிட்டை கண்ட்ரோலாக கண்டிப்பாக வைக்க முடியும். அதுக்காக பண்ண வேண்டியதை சரியாக பண்ணால் மட்டுமே. இப்போது ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை வெறும் ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த வாரமே நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா தைராய்டும் அந்த தைராய்டு டிஸார்டரும் நமக்கு ஒரே நாளில் வந்துடுற இல்லைங்களா. ஸோ ரிசல்ட்டும் அந்த அளவுக்கு நம்ம கமிட்டடாக நம்ம அந்த
சொல்யூஷனை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ நம்ம கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்டை நம்ம என்ஜாய் பண்ணலாம். தைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கணும்? என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும்? ஜிங்க், அயோடின், மெக்னீஷியம், செலீனியம், B6 காம்ப்ளெக்ஸ், விட்டமின் C, விட்டமின் D, விட்டமின் E, omega-3, ப்ரோபயோட்டிக்ஸ், கால்சியம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப தேவை தைராய்டு பேஷண்ட்க்கு. ஹோல் கிரெயின் மெயினாக அவங்க செலக்ட் பண்ணும்போது ஹோல் கிரெயினாக செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோல் கிரெயின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்லி, ப்ரௌன் ரைஸ், பக்வீட், கிராக்டு வீட் இல்லைனா பல்கர் சொல்லுவாங்க, மில்லட்ஸ், ஓட்மீல் இந்த மாதிரி ஹோல் கிரெயினாக சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பாக அவாய்ட் ரிஃபைன்ட் ப்ராசஸ்ட் ஃபுட். ஓகேங்களா? ஸோ சால்ட்டில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வால்நட், பாதாம் இந்த மாதிரி சாப்பிட்லாம். வேர்க்கடலை மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு 3 monthsக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போதும் நல்லா வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆயில், கோகோனட் அண்ட் ஆலிவ் ஆயிலுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. பியூர் கீ, சுத்தமான நெய் கிடைச்சா அதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மிச்சதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் சாய்பீனை எந்த விதத்துலையும் சேர்த்துக்காமல் பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க. அது ஆயிலாக இருக்கட்டும், இல்லை டோஃபுவாக இருக்கட்டும், இல்லைனா சாய்பீனே நீங்கள் சாப்பிட்ற அந்த சுண்டல் மாதிரி வேக வச்சு சாப்பிடணும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் சீசனல், லோக்கல், கலர்ஃபுல் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் காம்பினேஷன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸில் அவாய்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக கேபேஜ், குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? ஸ்பினாச், கேபேஜ், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் கசாவான்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள் இதெல்லாமே, கேல், ஸ்பினாச் இதெல்லாம் கொஞ்சம் ராவாக சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். பட் முதல் 3 மாதத்துக்கு எடுக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக குக்குடு ஃபார்மில் நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது அந்த சாய்பீன், டோஃபு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் மற்ற காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வேக வச்சு சாப்பிட்றீங்கன்னா ஓகே தான். ஸோ ப்ரோட்டீன் ரிச்காக எக்கு, சீ ஃபுட் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரெகுலர் பேசிஸில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு யோகாவோ இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸோ இல்லை ஜாகிங், சைக்கிளிங் இல்லை உங்கள் மொட்டை மாடியில் ஓடுறதோ ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக பண்ண பாருங்கள். இதில் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. டயட், ஒர்க் அவுட் இது ரெண்டுமே. அதுக்கு அடுத்தபடியாக ப்ராப்பர் ஸ்லீப். கண்டிப்பாக 9:30, 10க்கு பெட்ரூம்குள்ளே போக பாருங்கள். வித்தவுட் யுவர் மொபைல், வித்தவுட் எனி மீடியா லைக் வித்தவுட் டெலிவிஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பெட்ரூம்குள்ளே போங்க. தூக்கமே வரலனாலும் சும்மா வானத்தை பார்த்துட்டு படுங்க. பட் மொபைல் எடுக்காதீங்க. ஹாவ் எ ப்ராப்பர் 7 hours ஆஃப் ஸ்லீப். ஹாவ் எ ப்ராப்பர் 7 hours ஆஃப் ஸ்லீப் ஆன் ரெகுலர் பேசிஸ். லைக் ஒரு ரெகுலர் டைமில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். ஸ்ட்ரெஸ், ஓகே, ஐஸ் வாட்டர் கண்டிப்பாக நோ. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்றது கண்டிப்பாக 100% நோ. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்றது, இல்லைனா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். டீ, காஃபி, பேக்டு ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சாப்பாட்டில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போக நம்ம சமைக்கும் பொழுது பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அயன் தவா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான்ஸ்டிக்கை கண்டிப்பாக வீட்டிலேருந்து தூரம் தூக்கி போட்டுருங்க. அது நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி, நான்ஸ்டிக்கை கம்ப்ளீட்டாக வீட்டிலேருந்து தூக்கி போட்டுருங்க. கிளாஸு, மண்பானை இல்லை இரும்பு சட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். இது யாரோட நல்லதுக்காகவும் நம்ம பேசலை. இப்போது நம்மளுடைய தைராய்டு பிரச்சனையை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் வாழ்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு அன்ஹெல்த்தியான, இன்ஆக்டிவான, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்து, விச் மீன்ஸ் ஒரு தைராய்டு கண்ட்ரோல் பண்ணுற லைஃப்பில் இருந்து வெளியில் வந்து நம்ம தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லைஃப் லீட் பண்ணுனா ஹெல்த்தியான, ஆக்டிவான, ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடிகிற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் யாருக்கும் வராது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு லைஃப்பை நம்ம கற்றுக்கணுங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை ஒரு 3 months ஆச்சு ஸ்ட்ரிக்டாக, கமிட்டடாக நீங்கள் பண்ணுங்கள். தைராய்டுக்கு மாத்திரை எடுக்கணுமா, லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தைராய்டுக்கு அவங்களுடைய
பிளட் ரிப்போர்ட் படி டாக்டர்ஸ் எம்ஜிஸ் அதாச்சும் மில்லிகிராம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எஸ், இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும். இந்த எம்டி ஸ்டொமக்கில் மாத்திரை எடுத்ததுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளே எதுவும் சாப்பிடாம எம்டி ஸ்டொமக்கில் இருக்கணும். பட் நார்மலாக சில பேஷண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அந்த மாத்திரையவே ஒரு காஃபியோட பாலோட எடுக்கிறது பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக தப்பு தான். இது அந்த மாத்திரையில் இருக்கிற மாலிக்யூலோடு இன்ட்ராக்ட் பண்ணி அது நமக்கு உடம்புக்கு பிரயோஜனப்படாமல் போயிடும். கூடவே எடுக்கிறது மட்டும் இல்லை, மாத்திரை சாப்பிட்டு பிஃபோர் 45 மினிட்ஸில் நம்ம ஏதாச்சும் எடுக்கிறோம் அப்படின்னா, லைக் ஹை ஃபைபர் ஃபுட், ஹை ப்ரோட்டீன் ஃபுட், இந்த மாதிரி எதாவது நம்ம சாப்பிட்றப்போ இதுவும் டைரெக்டாக அந்த மாத்திரையோட இன்டராக்ட் பண்ணி அது நம்ம உடம்புக்கு யூஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தைராய்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறச்ச நம்ம வெறும் பிளெயின் வாட்டரில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் டு 1 ஹவருக்கு நம்ம அதை எம்டியாக விடுறது தான் பெஸ்ட். லைஃப் லாங் எடுக்கணுமான்னு கேட்டால் அது டிபெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நல்ல லைஃப் ஸ்டைல், டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணுறச்ச ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. தைராய்டு ஹெல்த் இஷ்யூக்கு ஸ்பெஷல் டர்மரிக் டீயின் அவசியத்தையும் அதை எப்படி செய்யணும்னு நமக்காக நம்ம நியூட்ரிஷனிஸ்ட் கஜலக்ஷ்மி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பேசின டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இணைய கொடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.